எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு 7 மாதங்களே உள்ள இந்த நிலையில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய 2வது சுற்றுப்பயணத்தை செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கிறாராம். 2வது சுற்றுப்பயணமா? அது எப்படி இப்பதானே அவர் சுற்றுப்பயணமே போக இருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் யோசிக்கலாம். ஆனா அவர் இது வரைக்கும் போனது எல்லாமே சுற்றுப்பயணமா தானே இருக்கு. மதுரைக்கு போகணும்னு ஆசை, அதனால 2வது மாநில மாநாடு. இது வரைக்கும் இந்த திண்டிவனம் விக்கிரவாண்டி பக்கம்லாம் போய் அதிகமா பார்த்தது இல்லை, அதனால முதல் மாநில மாநாடு அங்க வை அப்படின்ற மாதிரி அப்பப்போ பரந்தூர். அதுக்கப்புறம் அஜித்துக்காக ஒரு கண்டனம். இந்த மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு முறை வெளியே ஒரு கூட்டத்தை போட்டி மக்கள் முன்னாடி பேசி அதுக்கு பிறப்பாக முழுக்க முழுக்க ஒரு ஹிடன் பொலிட்டீஷியனாவே வாழ்ந்து வந்தார் விஜய் அவர்கள். அவர் இப்பொழுது 100 நாள் 100 மாவட்டங்கள், ஐ மீன் கழக மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்திச்சு மக்களோடு பேசி, அதிலும் குறிப்பா தொண்டர்களோட வீட்டுல தங்க இருக்கிறாராம் விஜய் அவர்கள். இதெல்லாம் கேட்கும் பொழுது ஒருவேளை விஜய் அவர்கள் ஒரு தொண்டனோட வீட்டுல போய் தங்கனா பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் பாரு, விஜயே எங்க வீட்டுல தங்கிட்டாரு, பக்கத்து வீட்டு குழந்தைங்களாம் சொல்லும் விஜயெல்லாம் எங்க வீட்டுல எங்க பக்கத்து வீட்டுல தங்கிட்டு இருந்தாரு அப்படின்னு. சோ இதையெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கு சொல்லும் பொழுது அது நிச்சயமா ஓட்டாக மாறுமா என்பதை நம்ம 2026ல பார்க்கலாம். ஆனா இந்த சுற்றுப்பயணத்திற்கு முன்பாக விஜயின் இந்த அறிவிப்பானது என்ன மாதிரியான ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கேட்டால் ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு வரவேற்பு தான் ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்னவென்றால், இந்த 2வது மாநில மாநாடு அரசியல் களத்தையே திருப்பி போட போகுது. இனிதான் விஜயோடைய ஆட்டத்தை பார்க்க போறீங்க. எத்தனை கட்சிகள் சாரசாரையாக தாவேகாவில் இணைய போறாங்க எல்லாம் பாருங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஐப்பு கொடுத்தாங்க. மாநில மாநாடு சும்மாவா, முதல் மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை விட 2வது மாநில மாநாட்டுக்கான கூட்டத்தை பாருங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அந்த மாநாட்டுல நடந்த ஃபெயிலியரான விஷயங்கள் பத்தி நம்ம பேச தேவையில்லை. ஏன்னா சில சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல அது ஒரு மாதிரி முகம் சுழிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே கூட அந்த மாநாட்டிலிருந்து வந்த தாக்கம் அரசியல்ல என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இப்ப கடந்த ஒரு மாதங்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா எந்த மாற்றமும் ஏற்படல. அவரே நினைக்காம அதிமுகவில இருந்து ஒரு முன்னாள் அமைச்சர் மட்டும் வெளியே போயிருக்கிறாரே தவிர மற்றபடி தாவேகால இருந்து போய் யாரும் சேர்ந்த மாதிரி தெரியல. மற்றபடி அவங்க கட்சியை வலுப்படுத்துவதற்கான வேலையை மிக தெளிவா செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்மளால பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் முதலா தன்னுடைய பிறந்த நாள் என்று வெளியே வரப்போகிறார். அன்றிலிருந்து தேர்தல் வரை மக்களை சந்திக்க போகிறார், மக்களோடு தான் இருக்க போகிறார்னு அவங்க கட்சியில இருக்கக்கூடிய அவங்க பொதுச் செயலாளர்களே தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா தன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு வெளியவே வரல. அதிலும் குறிப்பா தன்னுடைய தொண்டர்களே பார்க்கல. அங்கேயே தெரிஞ்சிருச்சு இவங்க காட்டக்கூடிய வேலைகள் என்ன, இவரா மக்களோட மக்களா இருக்க போறாரு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அதுவும் கிட்டத்தட்ட விஜய் அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்வதற்காக அவ்வளவு பேர் போயிட்டு அவங்களுடைய வாசலுக்கு வெளியே நின்று வெறும் கேட்டை மட்டும் போட்டோ எடுத்துட்டு போஸ்ட் போட்டதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்தும் கூட ஒரு சிலர் அதிருப்தியில இருந்தாலும் நாங்க இந்த கேட்டு கூடயாவது போட்டோ எடுத்துட்டுமே அப்படின்ற மனநிலையோட இருந்தாங்க. அதற்கு அடுத்ததாக அவருடைய அந்த எழுச்சியானது எப்படி இருந்ததுன்னா, அஜித் அவர்களுடைய அந்த கண்டனத்திற்காக ஒரு கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டத்திற்கு அனுமதி எல்லாம் வாங்கி எல்லாமே சரியாதான் பண்ணாங்க. ஆனா அவரு நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. போன இடத்துல இருந்த பேரிகேட்டை எல்லாம் ஃபுல்லா உடைச்சி போட்டு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தா இதைதான் பண்ணுவாங்கன்றத மிக சரியா செஞ்சுட்டு போனாங்க. அதுக்குமே சென்னை மாநகராட்சி ஒரு ஃபைன்லாம் பெரிய அளவுக்கு போடல. அடுத்த முறை இதை செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்பவே விஜய் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். ஆனா மாநில மாநாட்டுல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சேருகளை போட்டாரு. போட்ட சேர் எல்லாம் ஒரே அடியா அவங்க போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நாசப்படுத்தி இப்ப விஜய் அவர்கள் எங்க போய் பேச போனாலும் அவர் பேச்சை தாண்டி, ஏன்னா எதுவும் பேச போறதில்ல, கண்டன பொதுக்கூட்டத்துல போய் 3 நிமிஷம் பேசுவாரு, ஒரு மாநாட்டையே 1.5 மணி நேரத்துல முடிச்சிருவாரு. அப்படி இருக்கும்போது அங்க எதை நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு சில இந்த டிவி சேனல்ஸ் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி போடுவாங்கல்ல, அங்க என்ன குறைகள் இருக்கு அப்படின்னு. அதுதான் இப்போ விஜய் அவர்கள் எங்கு சென்றாலும் பரவலா இருந்துட்டு இருக்கு. ஸோ மீண்டும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல தாவேகா அதை ரொம்ப கான்சென்ட்ரேட்டிவா அதை தடுக்கணும். அந்த மாதிரியான மனநிலைக்கு மீண்டும் மீண்டும் தொண்டர்களை வழிவகுக்க கூடாது என்பதுதான் விஜய் அவர்கள் மீது தொடர்ந்து தமிழ்நாடு மக்கள் வைக்கக்கூடிய ஒரு பார்வையா இருக்கு.
அதற்கு அடுத்ததாக விஜய் அவர்களுடைய இந்த பயணமானது மிகப்பெரிய ஒரு எழுச்சி பயணமாக இருக்க போகிறது. ஒரு விஸ்வரூபம் 2 எடுக்க போறாரு அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அதையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, 100 நாள் பிக் பாஸ் ப்ரொமோஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி விஜய் சேதுபதி வந்து ரொம்ப கோலாகலமா மக்களை உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறாரு. எங்கடா தொண்டர்கள்ல எல்லாமே எல்லாம் ரசிகர்கள் தானே, ரசிகர்கள்லாம் பிக் பாஸ் பார்க்க போயிட்டானுங்கன்னா அவன் 100 நாள் அதுலயே மூழ்கி இருப்பான். சரி, அந்த 100 நாளை வந்து நம்ம கொஞ்சம் கைவசப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த 100 நாளை அதே வாரத்துல வந்து விஜய் அவர்களும் செலக்ட் பண்ணிருக்காரு. அதுலயும் குறிப்பா முதல்ல ஒரு 4 மாவட்டங்கள் போறாரு போல. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், இப்படி இந்த மாவட்டங்களுக்கு போறாராம். அங்க இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு போய் விஜய் அவர்கள் என்ன பேச போறார். இப்போ வந்து மாநாடுகள்ல பேசுற பேச்சு வேற. ஏன்னா ஒரு மாநாட்டுல பேசுறதுக்கும் மக்களோட மக்களா ஒரு மாவட்டத்துல வந்து பேசுறதுக்கும், அதே மாதிரி ஒரு ஒன்றியம், நகரம், கிளைன்னு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்கிற இஷ்யூவை மீன் பண்ணி பேசணும். அதை வந்து விஜய் அவர்கள் பேச போறாரா அப்படின்னு கேட்டா பேசும்போதுதான் பார்க்க முடியும். ஏன்னா மாநாட்டிலே அவர் வந்து பெரிய அளவுல வந்து எந்த ஒரு இஷ்யூவும் பேசினது கிடையாது. மாநாட்டுக்கு போறாரு, ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் மதுரை. அந்த மதுரையில இருக்கக்கூடிய மதுரை மண்ணை பத்தி, மதுரை மக்களை பத்தி, மதுரையில இருக்கக்கூடிய மக்களுக்கான தேவை என்ன, அதை பத்தி எங்கேயாவது மாநாட்டுல பேசியிருப்பாரா? அதை வந்து பேசுறது இல்லை. இல்ல மதுரை வேணாங்க, ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு மக்கள் அனைவரும் தானே ஒன்று கூடினாங்க, அப்ப தமிழ்நாட்டு மக்களின் தேவைக்காக ஏதாவது பேசினாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்னாரு. அதெல்லாம் இங்க பார்க்கும்போது ரொம்ப காமெடியா இருந்தது. என்ன விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க, கச்சத்தீவுன்னு எவனை போற போக்குல எழுதி கொடுத்துட்டான் போல. ஏன்னா மோடி அவர்கள் வந்து எப்ப தமிழ்நாட்டுக்கு வராரோ அப்பெல்லாம் வந்து இந்த பிரச்சனையை எடுப்பாரு. நீங்க தானே இங்க வந்தா பேசுறீங்க, அப்ப நாங்களே வந்து உங்களை பார்த்து கேட்கிறோன்ற மாதிரி கச்சத்தீவை வந்து இவங்க 2 பேருக்குள்ளயுமே மாத்தி பேசுறாங்க. இப்போ அவங்களுக்கே ஒரு குழப்பம் இருக்கும், நான் இவரை பார்த்து கேட்கணுமா அவரை பார்த்து கேட்கணுமா அப்படின்ற மாதிரி. அது ஒரு புறம் இருக்க. அதற்கு அடுத்ததாக என்ன மாதிரியான இஷ்யூவை பேசுறாரு, இந்த இஷ்யூக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவராக உருவெடுக்க வாய்ப்புள்ள ஒருத்தவர் வந்து ஒரு இஷ்யூவை வந்து சொல்லும்போது அந்த இஷ்யூக்கான சொல்யூஷனா இது இருக்கலாம் அப்படின்னு அந்த சொல்யூஷனையும் அவங்க முன்வைக்கணும். அது தீர்மானங்களா கொடுக்கலாம், இல்ல அறிக்கையா வந்து முன்வைக்கலாம், அரசுகிட்ட அதை சமர்ப்பிக்கலாம். இப்படி வந்து பல விஷயங்களை வந்துட்டு அந்த மாநாட்டுல பண்ணலாம். வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு மாநாடுன்னு சொல்லலாம். கூட்டம் வந்தது, எல்லாம் அவதிப்பட்டாங்க, கிரீஸ் தடவினாங்க, கீழே விழுந்தாங்க. இதெல்லாம் நடந்தாலுமே கூட அந்த மாநாட்டிலிருந்து என்னத்தை கத்துக்கிட்டு போனாங்க, இந்த மாநாட்டில் தீர்மானம் என்ன, அங்கிருந்து சென்று எதன் மூலயமாக அரசியல் படுத்தப்பட்டாங்க, இதெல்லாம் வந்து அந்த தொண்டர்கள் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா தலைவரே அதை பண்ணல, தொண்டர்கள் எப்படி பண்ணுவாங்க? அதனால வந்து தலைவர் வந்து சரியா வந்து வழி நடத்தவில்லை அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அதற்கு அடுத்துதான் இப்போ லோக்கல்ல ஒரு திருச்சிக்கு போறாரு, பெரம்பலூருக்கு போறாரு, அரியலூருக்கு போறாருன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய, ஒரு சாதாரண மக்களுடைய பொதுவான பிரச்சனையை தாண்டி தனிப்பட்ட பிரச்சனை இருக்கும். அந்த தனிப்பட்ட பிரச்சனையை எப்படி வந்து விஜய் அவர்கள் எடுத்து பேச போறாரு? காரணம் என்னன்னா, மாநாட்டுல போயிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தேவையானதை பேசாம திமுகவை எதிர்க்கிறான், பாஜகவை எதிர்க்கிறேன். நீங்க எதிர்க்குங்க, திமுகவை எதிர்த்து பேசுங்க, பாஜகவை எதிர்த்து பேசுங்க, காங்கிரஸை எதிர்த்து பேசுங்க, யாரை வேணா எதிர்த்து பேசலாம். ஆனா எடுத்த உடனே சீமான் அவர்களை எதிர்த்து பேசுறாரு. இவர் அணில்ன்றாரு, அவர் சிங்கன்றாரு, சிங்கத்துக்கு 4 கதை சொல்றாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னடா ஏதோ ஸ்கூல் பசங்க விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு பார்வை தான் நமக்கு இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் வந்து தன்னை வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு அரசியல்வாதியா பதிவு பண்ணிட்டு வராரு அப்படிதான் இருக்கு. இப்ப இதையெல்லாம் தாண்டி, இப்படிப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் வந்து இந்த 100 நாள் வேலை, 100 நாள் சுற்றுப்பயணம், இந்த 100 நாள் சுற்றுப்பயணத்தை எப்படி செஞ்சு முடிக்க போறாரு? இந்த சுற்றுப்பயணம் வந்து பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துமா? அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தினா அது அரசியல் களத்துல மாற்றத்தை ஏற்படுத்துமா? இப்போ ஒவ்வொரு மாவட்டமா போய் பேசுறாருன்னா அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள், சிறு சிறு கட்சிகள்லாம் வந்து தாவேக்காவோடு இணையுமா? அப்படி இணையும் பட்சத்துல அதெல்லாம் ஓட்டா மாறுமா? இப்படி பல வியூகமான சில வேலைகள் இருக்கு. அதை அனைத்தும் விஜய் அவர்கள் கையில் எடுத்து பேசுவாரா என்பதை விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சுகளா நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். குறிப்பா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்களுக்கு முன்பாகவே தன்னுடைய சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்கி விட்டாரு. இப்பொழுதே எடப்பாடி அவர்கள் மீது ஒரு சிலர் பார்வையா என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு முழுக்க போறாரு, மக்களை சந்திக்கிறாரு, நல்ல விஷயம்தான். ஆனாலும் வந்து
ரொம்ப விரைவா எடப்பாடி அவர்கள் வந்து இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காரோ அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன்னா தொடர்ந்து ஒரு விஷயம் வந்து தேர்தல் காலகட்டத்துல பேசுறதுக்கும் தேர்தலுக்கு முன்பாகவே பேசுறதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா தேர்தலுக்கு இன்னமும் 6 மாதங்களுக்கு மேல் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் வந்து ஒருவேளை 100 நாள் தொடர்ந்து 100 மாவட்டங்களை சென்று பார்க்கிறார் அப்படின்னு நம்ம வச்சிட்டோம்னா 100 கழக மாவட்டங்கள் தெற்கு வடக்கு மேற்கு அப்படின்னு பார்க்கிறாரு நம்ம அப்படி பார்த்தோம்னா அப்ப அதற்கு பிறகாக விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்பொழுது விஜய் அவர்களை பார்க்க போற கூட்டம் எல்லாம் மாநாட்டுக்கு போனது அப்படின்னு இருந்தாலுமே கூட மாநாட்டிலேயாவது போய் விஜயை பார்த்துடலான்ற ஒரு மனநிலையோட போற மக்களும் இருக்காங்க. காரணம் என்னன்னா விஜய் அவர்கள் வந்து ஷூட்டிங்ல பார்க்க முடியுமான்னு கேட்டா அவர் என்ன சாதாரண நடிகரா, அதனால வந்து அவர் ஷூட்டிங் எல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்துதான் வேற எங்கேயாவது போற போக்குல தெருவுல பார்க்க முடியுமா? இப்போ வீட்டுக்கு முன்னாடியே அவ்வளவு பெரிய கேட்டு எட்டி பார்த்தாலும் எட்டி பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு விஜயோடைய அந்த செக்யூரிட்டி போர்சஸும் அவர் இருக்கக்கூடிய அந்த இடமானது அப்படி இருக்கும் பொழுது விஜயை வந்து மிக எளிமையா பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவா இருந்தது. அதற்கான ஒரு இடமா அந்த மாநாடுகள் இந்த மாதிரி கூட்டங்கள் இருந்தது. இப்பொழுது மாவட்டம் வாரியா செல்ல இருக்கிறாரு, ஒவ்வொரு ஊர் வாரியா செல்ல இருக்கிறாரு. அப்படி செல்லும் பொழுது அவங்க ஊர்லயே அவங்க வந்து விஜய் அவர்களை பார்த்துப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் முதல் முறை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், 2வது முறை பார்க்கும்போது ஓ வரியா வா அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து நீ என்ன கேட்கறனா நாங்க எதுக்காக உனக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற மனநிலைக்கு வந்துருவாங்க. அப்படிப்பட்ட மக்களை வந்து எப்படி வந்து ஆயத்தப்படுத்த போகிறார் விஜய் என்பதெல்லாம் நாம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தாவேகாவின் தொண்டர்களாக இருக்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க, தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை வந்து தொடர்ந்து கவனிக்கக்கூடியவர்களாகவும் நீங்க இருக்கலாம். ஸோ விஜய் அவர்களுடைய அடுத்த கட்டமான நிலைப்பாடுகள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க, இதற்கு முன்பான பேச்சுக்கள்லாம் எப்படி பாக்குறீங்க, அவர் என்ன மாதிரியான மாற்றத்தை 2026 தேர்தலில் வெளிப்படுத்துவார்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி.